தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/3/2025 வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு 3:11 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விதியை மாற்றும் ஆற்றல் திதிக்கு உண்டுன்னு நேற்று முன்தினம் சொன்னேன். அதாவது திதி அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் உங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரதம திதியில் பிறந்தீங்களா, துதிய திதியில் பிறந்தீங்களா, உங்களுடைய ஜாதகத்தில் எழுதியிருக்கும் இன்ன திதி, நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம். இந்த 5 கூடுற பஞ்சாங்கங்கள் கூடியதுக்கு பேர் தான் பஞ்சாங்கம்னு பேர். நீங்கள் பிறந்த போது நீங்கள் பிரதம திதியில் பிறந்தா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், துதிய திதியில் பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். சஷ்டி திதியை பற்றி சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு சஷ்டி திதி வந்துச்சு. சஷ்டியில் பிறந்தா கந்தசஷ்டி விழா நடக்கிறது எப்போ அப்படின்னா ஐப்பசி சஷ்டியில் முருகப்பெருமான் போராடினார். ஆக வாழ்க்கையில் சஷ்டியில் பிறந்தா போராடி முருகன் வெற்றி பெற்ற மாதிரி வாழ்க்கையில் போராட்டம் தான் நிறைய இருக்கும். அப்படி போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறணும்னா சஷ்டியில் தொடர்ந்து 8 சஷ்டிக்கு விரதம் இருக்கணும். விரதம் இருந்து முருகப்பெருமான் போராடி வெற்றி பெற்ற திருத்தலமான அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம். அருகில் இருக்கும் 6 படை வீட்டுக்கும் போகலாம். இந்த படை வீடுகளுக்கு சென்று நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி சப்தமி தேதியில் ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி இருப்பார் அப்படின்னா, உறக்க பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குமா. உள்ளத்தில் நினைத்ததை அப்படியே சொல்லிடுவார். மறைக்க தெரியாது அவருக்கு. சப்தமியில் பிறந்தா அவற்றை ரகசியங்களே சொல்லக்கூடாது. சொன்னால் அப்படியே போய் சொல்லி கொடுத்துருவார். அது மாதிரி அஷ்டமியில் பிறந்தா சில பேர் அவன் அஷ்டமி திதியில் பிறந்தான்பாங்க. அது சொல்லக்கூடாது. அஷ்டமி திதியில் யார் பிறந்தா அப்படின்னா கண்ணபிரான் பிறந்தார். அதனால கண்ணன்னு பேர் வைப்பாங்க. நான் நிறைய பேருக்கு அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு கண்ணன்னு பேர் வச்சு கொடுத்துருக்கேன். ஆவணி ரோகிணி அஷ்டமி தன்னில் அவதரித்தானடி கண்ணன் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே அவதரித்தவன் கண்ணனா. ஆகையினாலே அஷ்டமியில் பிறந்தா அந்த நாள் இருண்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம். அஷ்டமி மிக அற்புதமான நாள். அஷ்டமியில் அவர் பிறந்ததுனால அந்த திதிக்கே பெருமை வந்துச்சு. அதே மாதிரி நவமி அதுக்கு அடுத்தது வருது. இந்த நவமி திதியிலையும் அஷ்டமி நவமினா ஒதுக்கிடுவாங்க ரொம்ப பேர். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில முக்கியஸ்தர்கள் கேலண்டரில் அஷ்டமி நவமியை மடக்கி வைப்பாங்க. நாளைக்கு அஷ்டமியா இருக்கு, அதனால நாளானிக்கு அந்த காரியம் செய்யலாமான்னு கேட்பாங்க. நவமியா இருக்கே, நவமி 11 மணியோட முடியுதே, அதுக்கப்புறம் செய்யலாமான்னு கேட்பாங்க. ஆனால் அந்த அஷ்டமி நவமி ரொம்ப வருத்தப்பட்டு பரம்பொருள்கிட்ட போய் சொன்னிச்சான். ஆகையினாலே உங்கள் 2 பேரையும் கொண்டாடும் விதத்திலே ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம்னு சொல்லி கண்ணனை அஷ்டமியில் பிறக்க வச்சு ராமபிரானை நவமியில் பிறக்க வச்சுச்சு. ராம நவமின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஆகையினாலே அந்த தேதியில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்ய நினைச்சீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு முக்கியமாக கையெழுத்து போட்டு ஆகணும். ஒரு சொத்து பத்திரம் இது, அது அவர் வெளியூர் போறாரு அல்லது முக்கியமான நிகழ்வு இன்றைக்கு அதை செஞ்சே ஆகணும்னு இருந்தா கண்ணனை வழிபட்ட பின்னால் நீங்கள் அஷ்டமி அன்னைக்கு செய்கிற முயற்சி கைகூடும். நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை ஜாதகத்தை வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். நட்சத்திரம் பார்ப்பதுதான் வழக்கம். இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கும். சஷ்டியப்த பூர்த்திக்கு நட்சத்திரம் பார்ப்போம். இருந்தாலும் தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொள்கிற பொழுது சில திதிகள் உங்களுக்கு விதியை மாற்றும் ஆற்றலை கொடுக்கும். ஆகையினாலே அந்த திதியை பார்த்து அதற்குரிய குணாதிசயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அந்த ஆலயம் எங்கு இருக்கிறதோ அங்கு சென்றும் வழிபட்டு வரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் இணைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப நலன் கருதி நீங்கள் பயணம் ஒன்றையும் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோடு 3ஆம் இடத்தில் சந்திர மங்கள யோகமாக இருப்பதால் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இல்லத்திலே தென்படுகின்ற இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:41 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே குருச்சந்திர யோகம் என்பது பகல் 3:41 வரை இருக்கிறது. இப்படி யோகமாக நேரத்திலே நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் உங்களுக்கு அதிலே வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, வியாபார போட்டிகள் அகலும். கணிசமான தொகை கைகளிலே புரளும். சகோதர வர்க்கத்தினராலும் தாய் வர்க்கத்தினராலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம். உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு முன் வருவார்கள். அதே நேரத்தில் கடமையில் இருந்த தொய்வு அகலும். லாபஸ்தானத்திலே சுக்கிரன் பரிவர்த்தனை என்பதனாலே அயல்நாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு அது கைகூடலாம். இந்த நாள் இனிய நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம்
பகல் 3:41 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். சந்திர மங்கள யோகம். எனவே மாலை நேரத்திலே உங்களுக்கு ஒரு மங்கள தகவல் வரப்போகிறது. குழந்தைகளின் கல்யாணம் சம்பந்தம் அல்லது உடன்பிறப்புகளின் கல்யாணம் அல்லது ஏதாவது இல்லத்தில் உள்ளவர்களுக்குரிய சுப நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் பல நாட்களாக முயற்சி செய்தும் நடைபெறாத காரியம் இன்று நடைபெறலாம். நினைத்தது நிறைவேறும், பிரார்த்தனைகள் பலிக்கும், நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். உற்சாகத்தோடு பணியாற்றும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக விளங்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சூரியன் இருக்கின்றார். சூரியனுடைய பார்வை தன்னுடைய வீட்டில் 2ஆம் இடத்தில் பதிகிறது. தனவரவு தாராளமாக வரும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக முடியலாம். சோகங்கள் மாறி சுகங்கள் கூட வேண்டும், ஆனால் குருவின் பார்வை வேண்டும். அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வாக்கு, தனம், குடும்பம் புனிதமடைகின்றது. வாக்கு வலிமை உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு நீடித்த நோய் அகலும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் அளவுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சூரியன். உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வசதிகள் பெருகும், கரந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். காரிய வெற்றிக்கு மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். அஷ்டமத்திலே ராகு சுக்கிரனோடும் புதனோடும் இருப்பதனாலே அலைச்சல் உண்டு என்றாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நீண்ட தூரத்திற்கான பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் கூட உங்களுக்கு ஆச்சரியமளிக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாட்டில் அதிக நம்பிக்கை வைப்பீர்கள். குலதெய்வ வழிபாட்டிலும் சரி, இஷ்ட தெய்வ வழிபாட்டிலும் மிக மிக அதிக நம்பிக்கை வைப்பவர்களாக இருப்பீர்கள். இப்படி நாம் வழிபட்டும் இன்னும் சில காரியங்கள் முடியவில்லையே என்றெல்லாம் கூட கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன். புதன் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். வியாபாரத்திலே வளர்ச்சி, பிற மனிதர்கள், வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி என்றெல்லாம் காணப்போகின்றீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 3:41 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்திலிருந்து பகல் 3:41 வரை மிக கடுமையான நேரம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் கூட பகையாகலாம். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். பயணங்களை கூட மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரிகின்ற இந்த நாளில் காலை நேரம் உங்களுக்கு சலசலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். எனவே நீங்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:41 மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரம் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். பெரிய மனிதர்களை சந்தித்தாலும், சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்தித்து ஏதாவது உதவி பெற நினைத்தாலோ அல்லது வங்கிகளுக்கு சென்று ஏதாவது புது முயற்சிகளில் ஈடுபட நினைத்தாலோ காலை நேரத்திலேயே நீங்கள் அதை முடித்துக் கொள்வது நல்லது. பகல் 3:41 மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே சமயோஜித புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். சில தடைக்கற்கள் உங்களுக்கு குறுக்கீடுகளாக வரலாம். வியாபாரம், தொழில், பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 4ஆம் இடத்திலே ராகு. சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதனாலே சுகக்கேடுகள் வரலாம். திடீர்னு தொந்தரவு வரலாம். அது இதுவாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ என்ற மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். காரணம், சந்திரபலம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதனாலே சந்திரன் உங்கள் ராசிக்கு காலை நேரத்தில், அதாவது பகல் 3:41 வரை 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். ரோகஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள், ஏதாவது தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ என்று அதற்காக என்ன முடிவெடுக்கலாம், எந்த வைத்தியரை பார்க்கலாம் என்றெல்லாம் மனம் குழம்புவீர்கள். பொதுவாக உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சந்திரன். எனவே நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை நினைத்தால் அது நடந்துவிடும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு. பஞ்சமஸ்தான குருவின் பார்வை அற்புதமான பார்வை. யோகமான நேரம். சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும். சிந்திக்காது சில காரியங்களில் கூட சிறப்படைவீர்கள். தனவரவு தாராளமாக வந்து கொண்டிருக்கும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கூட இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கூட அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்கும் நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலுகின்ற நாள். துயரங்கள் துள்ளி ஓட வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புத சுக்கிர யோகம் இருப்பதால் மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உங்களுக்கு உயரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் நாளாக இந்த நாள் இருக்கின்றது. கிரகங்கள் சாதகமான நிலையில் உலா வருகின்றன. அது மட்டுமல்ல, வியாபார போட்டிகள் அகலும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு இல்லத்திலும் சரி, உங்களுடைய வியாபார நிறுவனத்திலும் சரி ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.